அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 18/8/2024 இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று திருவோண விரத நாள், நாளை பௌர்ணமி விரத நாள், ஆவணி அவிட்டம் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். ரங்கநாதருடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும். இன்று கரிநாள், சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டிய நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் 2ஆம் நாள். இன்று அதிகாலை 4:46 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது. இன்று நடராஜர் அபிஷேக நாள். இன்று காலை 10:06 வரை உத்திராட நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவோண நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 6:03 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மதியம் 1:30 முதல் 2 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். நல்ல செய்திகள் வந்து சேரும். சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். நண்பர்களால் இன்று சந்தோஷமாக இருப்பீர்கள். மாணவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சந்திரன் பகவானை உச்சமாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், கவனமாக இருக்கணும். நண்பர்களுடன் சில வீண் பிரச்சனைகள் வந்து போகும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். காதலர்களுக்கிடையும் பிரச்சனைகள் வரும். சகோதரருடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவ செலவு காத்திருக்கின்றது. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 3. மிதுனம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். உங்கள் பொறுமைக்கு சோதனை வரும். வீட்டில் சில குழப்பங்கள் வந்து போகும். விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். பட்ஜெட்டுக்கு மீறி ஷாப்பிங் செய்யும்போது பொருளை வாங்காதீர்கள். தேவையில்லாத பொருளை வாங்கி குவிக்காதீர்கள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், அரிசி கடை வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். மாற்று மருத்துவம் செய்கின்ற
யுனானி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதம், வர்மா போன்ற மருத்துவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். நண்பர்கள் வழியிலே நன்மைகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 2. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். உங்கள் முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்கள், சினிமா மற்றும் சின்னத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அமோகமான நாள். புது வாய்ப்புகள் உண்டு. பழைய பாக்கிகள் எல்லாம் வந்து சேரும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. டெய்லராக இருப்பவர்களுக்கு, ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 5. சிம்ம ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. மகன் அல்லது மகளுடைய திருமணத்துக்கு எடுத்த முயற்சிகள் நல்ல பலனை தரும். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த சில பிரச்சனைகள் குறையும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகளுக்கு லாபத்தை தருகின்ற நாள். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உங்கள் காதலை இருவட்டாரும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் வருகின்ற நாள். வேறு மொழி பேசும் மக்களாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 8. புதன் பகவானை ராசி அதிபதியாகவும் உச்சமாகவும் கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. சகோதரிகளுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மிதமான வேகத்தில் வண்டியில் செல்வது நல்லது, வாகனங்களில் செல்வது நல்லது. டிரைவராக இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்களும் உண்டு, செலவும் உண்டு. வாகனங்களால் சில திடீர் செலவுகள் வந்து போகும். ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. துலாம் ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். சில விஷயங்களில் எதிர்பாராத நல்ல திருப்பம் ஏற்படும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நண்பர்கள் மூலமாக புது வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பயணங்களால் நன்மைகள் உண்டு. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை மாறும். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பவர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். உங்கள் பொறுமைக்கு சோதனை வரும். சோதனையை தாண்டி நீங்கள் ஜெயிக்க வேண்டும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு
வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். வியாபாரிகள் புது கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள். கலைத்துறையினருக்கு அமோகமான நாள். ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். நகைக்கடை அடக்கடை வைத்திருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரும். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள். சில விஷயங்களில் நீங்கள் பொறுமையாக இருந்திருப்பீங்க, ஆனால் இப்பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் திடீர்னு நடக்கும், நல்லபடியாக நடக்கும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், மீடியா கம்பெனிகள் நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் வருகின்ற நாள். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் அமையும். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் வருகின்ற நாள். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். மதிய நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. செவ்வாய் பகவானை உச்சமாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரியவர்கள், முதியவர்கள், வீட்டில் உள்ளவர்களுடன் அனுசரித்து போகிறது நல்லது. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபமோ அல்லது நல்ல புது வாய்ப்புகளோ கிடைக்கக்கூடிய நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 6. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சகோதர வழியில் நன்மைகள் உண்டு. ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அனுகூலமான நாள். ஜிம் ட்ரெயினராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் அமையும். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தேடி வரும், பயன்படுத்திக்க. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு, பங்குதாரர்கள், பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 1. வியாழன் பகவானை உச்சமாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே, போட்டி பொறாமைகளால் அவதிப்படும் நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு போட்டி இருக்கும். குடும்பத்திலே சிலர் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். சகோதரர்களுடன் சில பிரச்சனைகள் வரும். கடன் விஷயத்திலே கவனம் தேவை. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்தாலும் அதிலே சில சிக்கல்கள் இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அரசு ஊழியர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும்.
மளிகை கடை வைத்திருப்பவர்கள், க்ரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாகவும் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைய காக்கும் கடவுளான ஸ்ரீ சரபேஸ்வரருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.